இப்போ நான் குக்கர்லேருந்து வெந்துருச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இது ஃபுல்லாகவே இந்த தாளிப்பு இது போட்டதை இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றுறேன். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் இது மேலே நீங்கள் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது பத்தலைன்னா. ஏன்னா இது நான் வந்து வரகரிசியை நல்லா ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். ஒரு முக்கால் கப்பு பாசிப்பயிறு போட்டு, பச்சை பயிறு வந்து பொங்கலுக்கு போடுறது அதையும் இதில் போட்டு ஒரு 7 முறை கழுவியிருப்பேன். ஏன்னா அவ்வளவு அழுக்கு இருக்கும் இந்த திணை வகையில். அந்த வரகு சாமி அதிலெல்லாம் மணல் மாதிரி மண்ணுக்கான தண்ணி வந்து ஒரு 4 கப்பு தண்ணி அதுக்கு வச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வைக்க போகிறேன். மிளகு அதாவது மிளகு தூளும் போடணும், இந்த முழு மிளகும் போடணும். இதில் சீரகம், இஞ்சி, இப்போ பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, இது முந்திரியும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது நான் ஒரு நிவேதனமாக இன்றைக்கி பண்ணுறேன். மிளகு தூளையும் பெருங்காயத்தூளையும் ஏறும். அதனால் நல்லா கலந்துட்ட பின்னாடி நம்ம